ஹாய் கைஸ், நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, உங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸோட கதை என்னன்னா, சீசன் 1 எண்டில் ஹீரோ ஜெயிச்சிருப்பாரு இந்த கேம் ஃபுல்லாக. அப்படி ஜெயிச்சிட்ட பிறகு ஊரிட்டே போகிற நேரத்தில் இந்த கேம் திரும்ப நடத்த போகிறாங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஹீரோ திரும்பி போய் கேம் விளையாடாமல் இந்த கேமை யார் நடத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிக்கிறது இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, முதல் சீசன் மாதிரியே எல்லா கேரக்டர்ஸும் இந்த சீசன்ல சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேரக்டர்ஸோட ஆக்டிங்கும் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னதை விட, டேரக்டர் எல்லாரையும் இவங்களோட நடிப்பை பிடிங்கிருக்காக தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஒரு கேரக்டருமே நச்சாங்க சொன்னதை செதுக்கி இருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லா கேரக்டருமே மனசுல பதிவுங்கிறது தான் உண்மை. ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்குவிட் கேம் சீசன் 1 எக்கச்சக்க கேம்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ட்ரெய்லரில் கூட ரெட் லைட் கிரீன் லைட் சீரிஸோட கேம் பார்த்துருப்போம். முதல் சீசன்ல இந்த கேம் விளையாடி இருப்பாங்க. அதே கேம் ட்ரெய்லரில் காட்டும் போது இதே தான் திருப்பி செகண்ட் சீசன்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. உண்மையில சீரிஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. எக்கச்சக்க கேம் புதுசாக மாற்றிருக்காங்க. எல்லா கேமும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. கேம் சேஞ்ச் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த கேமாக இருக்கட்டும் சூப்பராகவே இருந்தது. இந்த சீரிஸ்ல வர புது கேம்ஸையும் தாண்டி கான்ஃபிளிக்ஸ் தான் சூப்பராக இருக்கும். இருக்கிற நிறைய கேரக்டர் சம்பவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சீட்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் சீரிஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருந்தது. முதல் சீசனை விட இந்த சீரிஸ்ல எக்கச்சக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு சீசன்ல இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த சீசன் 2 சூப்பராக வச்சிருந்தாங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். சீரிஸோட பியூட்டியே எண்டிங் தாங்க. ஒரு பெரிய கிளிஃபேங்கரோட தான் முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு தேர்ட் சீசன் எப்போதான் டேரக்டர்ஸ் பார்த்து கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் இந்த சீரிஸ் இன்னும் தேர்ட் சீசன் கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்டேட் பண்றேன். இப்போதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் முதல் சீசன்ல எந்த மாதிரி மியூசிக்லாம் போட்டிருந்தாங்களோ அதே மியூசிக் தான் இந்த சீரிஸ்லயும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்கேயும் சலிப்பு தட்டவே இல்லை. அண்ட் சாங்ஸ் கூட அங்கங்க பிளேஸ் ஆயிருக்கு. அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா எனக்கு பிடிச்ச சாங் என்னன்னா, 6வது எபிசோட்ல ஒரு கேம் நடக்கும். அந்த கேம்ல ஒரு சாங் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அது சூப்பரான பிளேஸ்மெண்டா இருந்துச்சு. அந்த சாங் கேட்கவும் நல்லா இருந்துச்சு. அடுத்த சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் முதல் சீசனை விட இந்த சீசன் 2க்கு குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்காக நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசன்ல பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இந்த சீசனுக்கு பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் நல்லா வந்திருக்கு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த விஷயத்தில் பாராட்டே ஆகணும். ஏன்னா ஒரு கொரியன் சீரிஸ் தானே இவ்வளோ செலவு பண்ணுங்கிற அதிர்ஷ்டம் காட்டல. அவங்கள பொறுத்தவரைக்கும் சீரிஸ் நல்லா வந்தா போதும்னு நினைச்சாங்க போல. இதனால சீரிஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதனால ஆர்ட் ஒர்க், செட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சீரிஸ்க்கு சீசன் 2க்கு மொத்தம் 7 எபிசோட் வந்திருக்கு. சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டீங்களே, மொத்த எபிசோட்ஸும் பார்த்து தான் வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு எபிசோட ஆவரேஜ் 1 ஹவர் இருக்கும். 5வது எபிசோட் மட்டும் 1.25 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா எபிசோடும் 1 ஹவர்ல தான் இருக்கும். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த செகண்ட் சீசன்ல மட்டும் எங்கேயும் வரவே இல்லை. அது தாராளமாக நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப் இருக்கு. தமிழ் டப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப யதார்த்தமா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழில் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஹெட்செட்டை போட்டுட்டு பாருங்க. ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் நிறையவே இருக்கும் இந்த சீரிஸில். இல்லை ப்ரோ, ஏன்னா ஃபேமிலியோட பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். அனியா, நீங்கள் இந்த சீரிஸோட சீசன் 3 எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.